நீங்க வரலாற்றை நேசிக்கக்கூடிய ஆட்களா இருந்தா, வரலாற்றை பற்றி படிக்கக்கூடிய ஆட்களா இருந்தா, கண்டிப்பா உங்களுக்கு நாம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வர வரலாறு மிகப்பெரிய கதைன்னு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் நாகரிகம் அடையவே இல்லை, நாடோடியா தெரிஞ்சிட்டு இருந்தான். 6,000 வருடத்திற்கு முன்பு தான் அவன் நாகரிகம் அடைஞ்சான்னு சொல்ற கதையை நம்புறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க மனிதனுடைய உண்மையான வரலாற்றை நாம தெரிஞ்சுப்போம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. ப்ரீஹிஸ்டாரிங்கிற வார்த்தையே நாம படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா தொல்லியல் துறை அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி சொன்னா தான் அவங்களுக்கு பிழைப்பு நடக்கும். ஏன்ஷியன்ட் அபாக்கலிப்ஸ் சீசன் 1 பார்க்காதவங்க நான் போட்ட தமிழ் வெர்ஷன் வீடியோஸ்ல பார்த்துக்கோங்க. அதுல குமரிக்கண்டம் பற்றிய ஆதாரங்களும் அடங்கி இருக்கு. இப்போ நாம ஏன்ஷியன்ட் அபாக்கலிப்ஸ் சீசன் 2 எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரும் வரலாறு சம்பந்தமா பல கேள்வியை கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் கிரஹாம் ஹான்காக் பதில் சொன்னாரா இல்லையா? மனிதர்களான நமக்கு உணவு, தண்ணீர், உடை, இருப்பிடம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது நம்மளுடைய ஆரிஜின். மனிதர்களான நம்முடைய பொதுவான அறிவு என்னன்னா, ஒரு விஷயம் இல்லைன்னு நாம நினைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த விஷயம் பற்றி நாம தேட நினைக்கவே மாட்டோம். இதுதான் ஹியூமன் நேச்சர். செகண்ட் எபிசோட்ல கிரஹாம் நம்மள நார்த் அமெரிக்காவில் நியூ மெக்சிகோவின் ஒயிட் சாண்ட்ஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. பேரழகா இருக்க இந்த இடம் தனக்குள்ள ஒரு ரகசியத்தை பல்லாயிரம் வருஷங்களா மூடி மறைச்சிட்டு வந்திருக்கு. இப்ப அந்த ரகசியம் வெளிவந்துருச்சு. அந்த ரகசியம் அமெரிக்காவின் ப்ரீஹிஸ்டரியையும் மனிதர்களின் ப்ரீஹிஸ்டரியையும் மாத்தி எழுதியிருக்கு. 1990 வரைக்கும் கிமு 13,500 வருடங்களுக்கு முன்பு நார்த் ஏசியாவிலிருந்து அலாஸ்காவுக்கு மனிதர்கள் நிலம் வழியாக இடம்பெயர்ந்தார்கள். அதுவும் ஐஸ்ஏஜ்லன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்படி வந்தவங்க அமெரிக்கா முழுக்க பரவுனாங்கன்னு சொன்னாங்க. ஆனா சில தொல்லியலாளர்கள் இந்த கதையை ஏத்துக்கவே இல்லை. இந்த கதையில் ஏதோ தவறு இருக்குன்னு உணர்ந்தாங்க. அதனால இவங்க ஆதாரங்களை தேட ஆரம்பிச்சாங்க. அதாவது 13,500 வருடங்களுக்கு முன்பே அமெரிக்காவில் மனிதர்கள் இருந்துள்ளார்கள் என்பதை வெளிப்படுத்த ஆச்சரியப்படுத்தும் விதமா இந்த சில தொல்லியலாளர்கள் நினைச்சது ரொம்பவும் சரிதான்னு தொல்லியல் ஆதாரங்கள் நிரூபிச்சிருச்சு. டேவிட் பஸ்டோஸ் ஒயிட் சாண்ட் நேஷனல் பார்க்குடைய ரிசோர்ஸ் மேனேஜரா இருக்காரு. 2005ல இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. அவராலேயே நம்ப முடியாத ஒரு விஷயத்தை இங்க அவர் கண்டுபிடிச்சாரு. ஆரம்பத்துல அந்த கண்டுபிடிப்பை இவரே பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அந்த காலத்துல பிக்ஃபுட் ஃபுட் பிரிண்ட்ஸ் பத்தின கதைகள் பரவ ஆரம்பிச்சது. பிக்ஃபுட்னா என்னன்னு பல பேருக்கும் தெரியும். அதனால அதை நான் விவரிக்கல. இவரும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. அதனால இது சும்மா ஏதோ ஒரு ஃபுட் பிரிண்டா இருக்கும்னு அவர் கடந்து போயிடுறாரு. சில நாள் கழிச்சு ஒரு குழுவோட அந்த ஃபுட் பிரிண்ட்டை ஆய்வு பண்றாங்க. அது பிக்ஃபுட் கிடையாது, ஜான் கிரவுண்ட் ஸ்லாத்துடைய ஃபுட் பிரிண்ட்னு தெரிய வருது. இந்த ஃபுட் பிரிண்ட் மிகவும் பழமையானது. ஜான் கிரவுண்ட் ஸ்லாத் அழிஞ்சு போய் 11,500 வருடங்கள் ஆகுது. இதுக்கு பக்கத்திலேயே மேமத்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. மேமத்ஸும் ஐசேஜுக்கு முன்னாடியே அழிஞ்சு போன ஒரு இனம். மேமத்ஸ்னா என்னன்னு பல பேருக்குமே தெரியும். ஜெயண்ட் கேமல், அமெரிக்கன் வுல்ஃப்ஸ்னு ஏகப்பட்ட காலடித்தரங்கள் அடுத்தடுத்து இந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த உயிரினங்கள் எல்லாமே சடனா எண்ட் ஆஃப் தி ஐசேஜ்ல அழிஞ்சு போன உயிரினங்கள். இந்த மேமத்ஸுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் பக்கத்திலேயே டேவிடும் அவருடைய குழுவும் இன்னொரு ஆச்சரியமான ஃபுட் பிரிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் மனிதனுடையது. அதனுடைய காலமும் இந்த உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போன அதே காலத்தை சேர்ந்தது தான் முடிவுகள் வெளியே வருது. இந்த ஃபாசிலைஸ்ட் ஹியூமன் ஃபுட் பிரிண்ட்ஸ் கிமு 11,500 அல்லது அதற்கு முன்பாக இருக்கக்கூடும்னு சொல்றாங்க. அதுவும் ஆயிரக்கணக்கில் இங்கே கிடைச்சிருக்கு. ஒயிட் சாண்ட்ஸுடைய சிறப்பு என்னன்னா, கற்கால கருவியோ விலங்குகளை வைத்து உருவாக்கிய ஆபரணங்களோ மனித எச்சங்களோ இங்கே கிடைக்கவே இல்லை. அதுக்கு நேரெதிராக மனித காலடித்தரங்களே இங்கே கிடைச்சிருக்கு. இங்கிருந்து இவங்க எங்க போனாங்க? இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எவ்வளவு பழமையானதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. நேஷனல் பார்க் சயின்ஸ் டீமும் யுஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே டீமும் சேர்ந்து இன்னும் அடுத்த கட்ட ஆதாரங்களை தேடுறாங்க. அப்படி தேடும்போது அவங்களுக்கு பொக்கிஷமே கிடைச்சது. மனிதனும் மிருகமும் இணைந்து வாழ்ந்த எச்சங்கள் மிக ஆழமான அடுக்குகளுக்கு கீழே கிடைக்குது. சரி, எப்படி இதை கார்பன் டேட்டிங் பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா? இந்த எச்சங்களோடவே ஆக்வாட்டிக் கிராஸ் சீட்ஸ் அதே லேயர்ஸ்ல கிடைச்சது. சீட்ஸை நம்மால கார்பன் டேட்டிங் பண்ண முடியும். கார்பன் டேட்டிங் முடிவுகள் பிரமிப்படைய வச்சது. இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் உடைய காலம் கிமு 23,500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு முடிவுகள் வருது. எஸ் மக்களே, எந்தவித திருட்டுத்தனமும் பண்ணவே முடியாத மிகப்பெரிய தொல்லியல் ஆதாரம் தான் இந்த மெக்சிகன் ஒயிட் சாண்ட்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ். இதன் மூலமா ஒரு விஷயம் உறுதியாகுது. மனிதர்கள் அமெரிக்காவில் கிமு 23,000 வருடங்களுக்கு முன்பே பனியுகத்தில் வாழ்ந்து வந்தது. இந்த கண்டுபிடிப்பு அமெரிக்காவின் வரலாற்றை மட்டும் இல்ல, உலக வரலாற்றையே மாத்திருச்சு. இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கும் இங்கு வாழும் உள்ளூர் மக்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னா, உள்ளூர்வாசிகள் இந்த காலடித்தரங்கள் எங்களுடைய முன்னோர்கள் இடம்பெயர்ந்தப்ப உருவானது, நாங்கள் வேறு இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து இங்கு வந்தோம்னு சொல்றாங்க. மெக்சிகன் மக்களுடைய மூதாதையர்கள் யாருன்னா மாயன்ஸ் அண்ட் இன்காஸ்னு வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாயன்ஸ் இனத்தை உருவாக்கியது தமிழர்கள் தானோ, அந்த மாயன்ஸ் அண்ட் இன்காஸ் வழிபட்டது தமிழ் கடவுள்கள்னு பல பேருக்கு தெரியாது. குறிப்பா தமிழர்களுக்கு சுத்தமா தெரியாது, சில பேரை தவிர. இது பத்தின பல விவரங்களை ஏன்ஷியன்ட் அபாக்கலிப்ஸ் சீசன் 1ல நான் சொல்லியிருப்பேன், பாருங்க. நார்த் அமெரிக்கா ஐசேஜ் அப்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. பாதி இடம் பனியில் மூழ்கி இருந்துச்சு, மீதி இடம் சும்மா இயற்கை எழிலோடு பச்சை பசேல்னு நீர்நிலைகளோடு உயிர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. மேமத்ஸ், கிரவுண்ட் ஸ்லாத்ஸ், அமெரிக்கன் வுல்ஃப்ஸ் எல்லாமே இந்த நீர்நிலையில்
நீர் அருந்தவும் புற்களை மேயவும் இங்க வந்திருக்கு. அது கூடவே மனிதர்களும் இங்கு வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. 10 வருஷங்களுக்கு மேலா இந்த ஃபுட் பிரிண்ட்ஸை ஆய்வு செஞ்சு 2021ஆம் ஆண்டு டேவிடும் அவருடைய குழுவும் சேர்ந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றாங்க. வழக்கம் போல அஜெண்டாவுக்கு வேலை செய்யும் நவீன அறிவியல் உலகம் இதை ஏத்துக்கவே இல்லை. ஆனாலும் இந்த ஹியூமன் ஃபுட் பிரிண்ட்ஸ் உடைய காலத்தை கிமு 23,000க்கும் முந்தையதுன்னு டேவிட் அண்ட் டீம் நிரூபிச்சாங்க. இந்த ஹியூமன் ஃபுட் பிரிண்ட்ஸ் மிகப்பெரிய மர்மத்தையும் நீக்கியிருக்கு. சடன் எக்ஸ்டிங்ஷன், அதாவது திடீர்னு நிகழ்ந்த பேரிடர்ல இங்கு வாழ்ந்து வந்த மனிதர்களும் மிருகங்களும் டேனோஸ் சொடக்கு போட்ட மாதிரி அழிஞ்சிருக்காங்க. கிமு 13,000 கிமு 11,000 ஆண்டுகளுக்கு இடைவெளியில் இது நிகழ்ந்திருக்கு. இந்த அழிவுக்கு தொழிலாளர்கள் சொல்ற காரணம் என்னன்னா, இங்கு வாழ்ந்த மக்கள் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி அழிச்சிட்டாங்கன்னு கேவலமான பொய்ய அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இங்கு வாழ்ந்த மனிதர்களும் விலங்குகளும் 10,000 ஆண்டுகளுக்கும் மேலாக இணைந்து வாழ்ந்து வந்துள்ளதை தொல்லியல் எச்சங்கள் தெளிவா சொல்லுது. அப்படின்னா இந்த விலங்குகள் அழிய முக்கிய காரணம் கிமு 12,800 கிமு 12,900 ஆண்டுகளுக்கு இடைவெளியில் நிகழ்ந்த மிகப்பெரிய பேரிடரான எங்கர் ட்ரையஸ் இம்பாக்ட் தான் காரணம். திடீர்னு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, திடீர்னு கடலின் நீர்மட்டம் உயருது. பூமி நொடிப்பொழுதில் மனிதர்களும் பிற உயிர்களும் வாழ தகுதி இல்லாத இடமா கொடூரமா உருமாறுது. குறிப்பா நார்த் அமெரிக்கா மிகப்பெரிய அடி வாங்குது இந்த காலத்துல. ஒயிட் சாண்ட் ஃபுட் பிரிண்ட் எவிடன்ஸ் தான் நவீன அறிவியலாளர்கள் சிலரையும் தொல்லியலாளர்கள் சிலரையும் வீழ்படைய வச்சு வழக்கமான வரலாறு மிகப்பெரிய பொய், ஹியூமன் சிவிலைசேஷனுடைய ஹிஸ்டரி மிக பழமையானதுன்னு அவங்கள உண்மையை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிருக்கு. தலைமையன்றி மக்களே, கியானோ கிட்ட கிரஹாம் கடந்த காலம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு அது ஏன் முக்கியம்னு கேட்கிறாரு. கியானோவுடைய பதிலும் என்னுடைய பதிலும் 100% சேம். சின்ன வயசுல இருந்தே டைனோசர் மேல எனக்கு ஆர்வம் அதிகம். படிக்கும்போது வரலாறு மேல பற்று கிடையாது. ஆனா கியானோ சொன்னது போல அடிப்படை கேள்வியான யார் நாம் என்ற கேள்விதான் என்ன ஹிஸ்டரி பக்கம் வர வச்சுது. கியானோ சொல்றாரு, ஹியூமன் டைம்லைன்ல மிகப்பெரிய தவறு இருக்கு கிரஹாம், அதனால நீங்க அது பற்றிய விசாரணையை நடத்தி ஹியூமன் ஹிஸ்டரி பற்றிய புரிதலை வெளிப்படுத்தும் வேலையில இருக்கீங்கன்னு கிரஹாம கியானோ பாராட்டுறாரு. இதுவரைக்கும் தொல்லியல் மனித நாகரிகத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு இடம் இந்த எண்ணத்தை அழியோட மாத்திடுச்சு. அதுதான் தி அமேசான். 6 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பகுதி மழைக்காடுகளின் அடியில் ஒளிஞ்சிருக்கு. மனித வரலாற்றின் மிகப்பெரிய மர்மமான பகுதியாவே இந்த இடம் இருந்துட்டு வருது. வழக்கமான நவீன அறிவியல் உலகத்தோட கதை என்னன்னா, அமேசான் காடுகளில் வாழ்ந்த மற்றும் வாழ்ந்து வருபவர்கள் எல்லோரும் நாகரிகமற்ற வேட்டையாடும் சிறு குழுக்கள் தான், அவர்களுக்கு மாடர்ன் அறிவு துளியும் கிடையாதுன்னு இந்த கதையவே இவங்க இப்பவும் அடிச்சு விட்டுட்டு வராங்க. ஆனா இது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல். பிரேசில்ல இருக்கக்கூடிய அமேசான் காடுகளில் ஸ்டேட் ஆஃப் ஆக்வே என்ற இடமும் ரெயின் ஃபாரஸ்ட் தான். இப்ப அரசாங்கம் இந்த இடத்துல பாதி காடுகளை அழிச்சு எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டு வராங்க. கெட்டதிலும் நல்லது உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த காட்டை அழிக்கும் போது மனித வரலாற்றின் மறைந்த பக்கம் வெளியே வருது. அமேசான்ஸ் ஐஸ் ஏஜ் அனிமல் பத்தி ஆராயும் பேலியோகிராஃபர் டாக்டர் ஆல்ஜியோ ராம்சி இன்னி வரைக்கும் விளக்க முடியாத விவரிக்க முடியாத ஒரு விஷயத்தை நமக்கு காட்ட போறாரு. 1986ஆம் ஆண்டு ராம்சி ஜெட்ல பறந்தப்ப நிலத்தில் ஏதோ வித்தியாசமா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் பெரிய சர்க்கிள்ஸ். அமேசான் காடுகளா தான் இருந்துச்சு, நாகரிகமற்ற காட்டுவாசிகள் மட்டும்தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்த பொய் இந்த கண்டுபிடிப்பால் தவறாகி இருக்கு. ஆனா அவருக்கு இது என்னன்னு அந்த காலத்துல தெரியல. பெரிய அளவிலான ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் 1000 அடிகளை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டிருக்கு. இதை அறிவியல் ரீதியா ஜியோகிளிப்ஸ்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட ஜியோகிளிப்ஸ் இந்த இடத்துல இருக்கு. இதையெல்லாம் ஆகாயத்திலிருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா இதையெல்லாம் கீழிருந்து துல்லியமான வடிவில் உருவாக்கியிருக்காங்க. என்னதான் தொல்லியலாளர்கள் அழுதாலும் இந்த ஆதாரம் மாடர்ன் ஹியூமன்ஸ் ஆன நம்மை விட அறிவார்ந்த மக்கள் இந்த அமேசான்ல வாழ்ந்ததை உறுதிப்படுத்திருக்கு. நாஸ்கா லைன் மாதிரியே அமெரிக்கால இருக்க இந்த ஜியோகிளிப்ஸையும் யார் உருவாக்கினா, எதுக்காக உருவாக்கினான்னு இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியல. நாஸ்காவில் இருந்ததை விட எண்ணிக்கையில் ஆயிரக்கணக்கான ஜியோகிளிப்ஸ் இந்த அமேசான்ல இருக்கு. 20 வருஷமா இந்த ஜியோகிளிப்ஸ்லாம் என்ன, ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு டாக்டர் ராம்சி கூடவே ஒரு மனுஷன் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராரு. அவர் தான் ப்ரொஃபசர் மார்ட்டி பாசினன். இவர் ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் ஆந்த்ரோபாலஜிஸ்டும் கூட. 20 வருட ஆய்வில் ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த ஜியோகிளிப்ஸ் எல்லாமே கணித அறிவியலோடு துல்லியமா உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரோட்ஸ் மாதிரி ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்கு. இதை உருவாக்கியது ஹண்டர் கேதரர்ஸ் கிடையாது. வேட்டையாடுறவங்களுக்கு இதெல்லாம் தேவையே படாது. இது சமூக அமைப்பு கொண்ட நாகரிகம் அடைந்த மனிதர்களுக்கே தேவைப்படும். அதுவும் அறிவில் உச்சம் பெற்ற மக்களே இதை உருவாக்கியுள்ளார்கள்னு சொல்றாரு. இன்னும் டீடைலா இது பத்தி தெரிஞ்சுக்க ப்ரொஃபசர் மார்ட்டி அவர் குழுவோடு ஒரு ஜியோகிளிப் இருந்த இடத்துல தோண்டி பார்க்கறாரு. அந்த இடத்தோட பேர் டெக்கினோ. தோண்டி பார்க்கும்போது அங்கிருந்து மண்பாண்டங்கள் வெளிவருது. அதனுடைய காலம் கிமு 2500 ஆண்டுகளுக்கு முந்தையது. அந்த மட்பாண்டங்கள்ல பலவிதமான வடிவங்கள் இடம்பெற்றிருக்கு. தொல்லியலாளர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் எப்பவும் சொல்ற பழைய கதையான கிரேக்கர்கள் தான் ஜியோமெட்ரியவே கண்டுபிடிச்சாங்கன்ற அந்த கதைகளை இந்த கண்டுபிடிப்பு தூக்கி குப்பையில போட்டிருக்கு. அதுவும் இல்லாம அமேசான்ல வாழ்ந்த இந்த இனமும் கிரேக்கர்களும் அவங்களுக்கு முன்பிருந்த ஒரு இனத்திடம் இருந்து தான் இதை கற்றுக்கொண்டிருப்பது தெளிவாக தெரிய வருதுன்னு மார்டினி சொல்றாரு.
கிமு 10,000 வருடத்திற்கு முன்பு, அதாவது ஐசேஜ் முடிஞ்ச கொஞ்ச காலத்திலேயே இந்த இடத்துக்கு அந்த மக்கள் வந்திருக்காங்க. ஆக்ரேட் ரீஜியன்ல மட்டும் 1000க்கும் மேற்பட்ட இந்த ஜியோகிளிப்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா இந்த அமேசான் காடுகள் முழுக்க இன்னும் எவ்வளவு மறைஞ்சிருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க மக்களே. அதை கண்டுபிடிக்கத்தான் ப்ரொஃபசர் மார்ட்டி அவர் குழுவோடு ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. அதுதான் லைடார். இது மூலமா நமக்கு மரங்களுக்கு கீழே என்ன மாதிரியான டோபோகிராஃபி இருக்குன்னு ஒரு மரத்தையும் வெட்டாம நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த லைடார் அவுட்புட்டை பயன்படுத்தி 3D மேப்பை நம்மளால உருவாக்க முடியும். அதைத்தான் இவங்களும் பண்றாங்க. ப்ரொஃபசர் மார்ட்டி டீம் லைடார் வச்சு ஆராயும் போது கிரஹாம் இன்னொரு பக்கம் ஏன் இந்த ஜியோகிளிப்ஸ் கட்டப்பட்டதுன்னு ஆராயிறாரு. அதுக்காக ஆயிரக்கணக்கான ஜியோகிளிப்ஸ்ல ஒன்னான ஜாக்கோசா ஜியோகிளிப்ஸை பராமரிச்சுட்டு வர ஆண்டோனியோ கிட்ட கேட்கிறாரு. இந்த ஆண்டோனியோ உள்ளூர்வாசி. இவர் இது பற்றி விளக்கம் சொல்றாரு. இவரோட விளக்கம் முழுக்க முழுக்க இந்த பிளேஸ் சாக்ரெட் பிளேஸ் என்ற கண்ணோட்டத்தில் தான் இருக்கு. ஏன்னா இவருடைய முன்னோர்களும் இவருடைய முன்னோர்களுக்கும் இந்த இடத்தை புனிதமான இடமா மட்டுமே வழிபட்டுட்டு வராங்க. ஆனா ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு உள்ளூர் மக்களுக்கும் தெரியல. அதோட பயன்பாடு குறிப்பா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம லைடார் டீம் மரங்களுக்கு அடியில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. Arigato மக்களே.